இயேசுவே ஒளி சத்தியம் தீபன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் என்ற பாடலை பாடுவோம். இயேசுவே ஒளி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே ஒளி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே ஒளி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே ஒளி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் துளைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் துளைத்தார். கல்வாரி மீது எனக்காய் தம் உயிர் சிந்தி மரித்தார், கல்வாரி மீது எனக்காய் தம் உயிர் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். நல்மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், நல் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீது ஒரு நாள் மணவாளனாக வருவார், மேகங்கள் மீது ஒரு நாள் மணவாளனாக வருவார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார், என்னை அழைத்து வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். உனக்காக தானே பிறந்தார், உனக்காக தானே வந்தார், உனக்காக தானே மரித்தார், உனக்காக தானே உயிர்த்தார், உனக்காக தானே பிறந்தார், உனக்காக தானே வந்தார், உனக்காக தானே மரித்தார், உனக்காக தானே உயிர்த்தார். இன்றும் என்றும் நமக்காய் அவர் ராஜாவாக இருப்பார், அவர் இன்றும் என்றும் நமக்காய் அவர் ராஜாவாக இருப்பார். மார்பில் என்றும் அழைப்பார், தூக்கி உன்னை சுமப்பார், மார்பில் என்னை அழைப்பார், தூக்கி என்னை சுமப்பார். ஓ இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம். ஒருமுறை நல் மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல் மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாய் என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீது ஒரு நாள் மணவாளனாக வருவார், மேகங்கள் மீது ஒரு நாள் மணவாளனாக வருவார். ஓ என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார், என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். ஓ இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், நித்தியம் தேவன், இயேசுவே வழி
சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் ஜீவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடலை பாடி நாமத்தை ஆராதிப்போம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலைவு போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்றும் என் வாழ்விலே என்ற பாடலை பாடி மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத செய்கிறார். என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத செய்கிறார். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே யெகோவா நிசி என்றும் ஜெயமானவர். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி என்றும் ஜெயமானவர். யெகோவா ருவா என்றும் இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற
யெகோவா நிசி என்ற தேவனா யெகோவா நிசி என்ற ஜெயமானவர் யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர் யெகோவா நிசி என்ற ஜெயமானவர் யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர் என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் ஏறி போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் ஏறி போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்விலே 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 உம்மை உயர்த்திடுவே உம்மை போற்றிடுவே தேவாதி தேவன் நீரல்லோ லீலி புஷ்பம் நீரே சாரோனின் ரோஜா நீரே என் ஆத்மநேச நீரல்லோ உம்மை உயர்த்திடுவே உம்மை போற்றிடுவே தேவாதி தேவன் நீரல்லோ லீலி புஷ்பம் நீரே சாரோனின் ரோஜா நீரே என் ஆத்மநேச நீரல்லோ மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிறுத்தினாலும் மாறாத தெய்வ நீரல்லோ காக்கும் கர்த்தர் நீரே கருணை தேவன் நீரே நீங்களை பார்த்திட நீரே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிறுத்தினாலும் மாறாத தெய்வ நீரல்லோ காக்கும் கர்த்தர் நீரே தேவாதி தேவன் நீரே இயேசுவின் நாமம் துதிக்குதே உம்மை உயர்த்திடுவேன் உம்மை போற்றிடுவேன் தேவாதி தேவன் நீரல்லோ லீலை புஷ்பம் நீரே சாரோனின் ரோஜா நீரே என் ஆத்மநேச நீரல்லோ உம்மை உயர்த்திடுவேன் உம்மை போற்றிடுவேன் தேவாதி தேவன் நீரல்லோ லீலை புஷ்பம் நீரே சாரோனின் ரோஜா நீரே என் ஆத்மநேச நீரல்லோ வியாதிகள் வந்திட்டாலும் சோம்புகள் நீங்கிட்டாலும் சுதந்திரம் தெய்வம் நீரல்லோ காக்கும் கர்த்தர் நீரே கருணை தெய்வம் நீரே துதிகளை பார்த்திட நீரே வியாதிகள் வந்திட்டாலும் சோம்புகள் நீங்கிட்டாலும் சுதந்திரம் தெய்வம் நீரல்லோ காக்கும் கர்த்தர் நீரே கருணை தெய்வம் நீரே துதிகளை பார்த்திட நீரே உம்மை உயர்த்திடுவேன் உம்மை போற்றிடுவேன் தேவாதி தேவன் நீரல்லோ லீலை புஷ்பம் நீரே சாரோனின் ரோஜா நீரே என் ஆத்மநேச நீரல்லோ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது நம்மால் Praise the Lord, praise the Lord. பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் உம்முடைய கிருபையும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலக்காமலும் இருப்பேன் என்று மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 54 அதிகாரத்திலே இந்த வசனம் வருகிறது. ஏசாயா 53 பாடுகளின் அதிகாரம். இயேசு கிறிஸ்து எப்படி கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு மரிப்பார் என்பதை குறித்து சொல்லி அடுத்த அதிகாரத்திலே கிருபையை குறித்து எழுதுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசி. தேவனுடைய கிருபை
மகா பெரிது. அது நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டினாலும் கொடுப்பார். அந்த தேவன் இந்த கால வேளையிலே நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்பதிலே சந்தேகமே இல்லை. இயேசு இப்பொழுது பூமியிலே இல்லை, ஆனால் அவர் வார்த்தை நம்மிடத்தில் இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தைகளை நினைப்பூட்டுகிற செயல்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். இயேசு இப்பொழுது பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அங்கிருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதுதான் கிருபை. நாம் தவறும் பொழுது, சறுக்கி விழும் பொழுது, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை கொஞ்சம் குறையும் பொழுது அந்த கிருபை நமக்காக பரிந்து பேசுகிறது. அதுதான் மிக முக்கியம். அவர் மாத்திரம் பரிந்து பேசாவிட்டால் பிசாசு நம்மை அழித்து போட்டிருப்பான். அவன் நம்முடைய எல்லா சுகத்தையும் பொருளாதாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் திருடி கொண்டு போயிருப்பான். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவருடைய இரத்தம் நமக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களை இது மன்னிக்க இன்றைக்கும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அந்த இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிற உங்களை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நாம் இன்றைய தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த சில மாதங்களாக நல்ல மேய்ப்பர் என்ற தலைப்பிலே நாம் தேவனை குறித்து கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் வெறும் மேய்ப்பர் அல்ல, அவர் நல்ல மேய்ப்பர். அவர் சொன்ன பல வார்த்தைகளிலே, நான் என்று சொன்ன பல வார்த்தைகளிலே இரண்டாவதாக நானே மெய்யான திராட்சை செடி என்ற வார்த்தையிலிருந்து சில சத்தியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த திராட்சை செடியிலிருந்து கிடைக்கிற திராட்சரசத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் கடந்த சில வாரங்களாக தியானித்தோம். சுகத்தை கொடுக்கிறது, சாபத்தை நீக்குகிறது, பலனை கொடுக்கிறது, ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, அப்படியெல்லாம் பல காரியங்களை பார்த்தோம். கடந்த வாரத்திலே ஒரு காரியம் பார்த்தோம். புது திராட்சை ரசத்தை பழைய துருத்தியிலே யாரும் என்ன பண்ண மாட்டார்கள், சேர்த்து வைக்க மாட்டார்கள். அப்படி சேர்த்து வைத்தால் பழைய துருத்தி கிழித்து போடப்படும், ரசமும் கெட்டு போய்விடும் என்று மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இங்கிலீஷில் அழகாக போடப்பட்டிருக்குது. 9:17 மேத்யூ சாப்டர் 9:17. மத்தேயு 9:17 வாசிக்கும் பொழுது தமிழில் முதல்ல வாசிப்போம். மத்தேயு 9:17. புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை, வார்த்து வைத்தால் ஆமென். இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன். Nor do they put new wine into old wineskin, or else the wineskins break, the wine is spilled, and the wine skins are ruined. But they put new wines into new wineskins, and both are preserved. இப்படியாக ரெண்டும் பாதுகாக்கப்படும். இதை வைத்து கடந்த வாரத்திலே சில காரியங்களை நான் கற்றுக் கொடுத்தேன். இன்றைக்கு தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். பழைய துருத்தி என்று சொல்லும் பொழுது இது நியாயப்பிரமாணமாகிய தோல் சுருளிலே எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்தை நாம் அடையாளப்படுத்தலாம். புது ரசம் என்பது இயேசு கிறிஸ்து உண்டாக்கின புது உடன்படிக்கையின் கருத்துக்களை அல்லது உபதேசங்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி என்றால் சில பேர் சொல்லுவாங்க, இயேசுவே சொல்லியிருக்கிறாரே, தேறின வேத பாரகன் எவனும் பழையதிலிருந்தும் புதியதிலிருந்தும் எடுத்து போதிக்க வேண்டும் என்று. நான் அவர்களுக்கு சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் புதிய ஏற்பாடு கிடையாது. இயேசு கிறிஸ்து எதை வைத்து தான் பிரசங்கம் பண்ணார்? உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கிறதே. வேதத்தை என்னை போய் வாசித்து பாருங்கள், அது என்னை குறித்து எழுதியிருக்கிறதே. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் இந்த சுவிசேஷ புத்தகங்கள் கூட எழுதப்படவில்லை. பின்புதான் மார்க் எழுதினார், அப்புறம் லூக்கா எழுதினார், யோவான்ல அதெல்லாம் தொகுத்து கடைசியில் நமக்கு புதிய ஏற்பாடாக கொடுத்தார். அப்படி என்றால் அவர் சொன்னதுடைய அர்த்தம் என்ன? அதே வேதம் தான், அதிலிருந்து புதிய வெளிப்பாடுகளோடு பேச வேண்டும். அதே நியாயப்பிரமாணம் தான். நியாயப்பிரமாணம் தேவன் தான் கொடுத்தார். ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தினாலே ஒரு மனிதனும்
தேவன் அண்டையிலே வர முடியாது என்பதை நிரூபிக்கும்படி கொடுத்தார். இவர்களோ அதை நாங்கள் முயற்சி பண்ணுவோம், செய்கிறோம், ட்ரை பண்ணி கடைசியில் தோற்று போய் தேவன் பலிகளை கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, நியாய பிரமாணத்தில் ஃபெயில் ஆகிட்டா உடனே என்னத்தை கொண்டு வருவாங்க? ஒரு புறாவையோ ஒரு ஆட்டையோ மாட்டையோ பிடிச்சிட்டு வரணும். அவன் செஞ்ச பாவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பலிக்கும் ஒவ்வொரு சட்டத்திட்டங்களை எழுதி வைத்திருந்தார். அப்ப தோல் சுருளிலே பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்களை புது உடன்படிக்கையின் காரியங்களுடைய இணைத்தால் ரெண்டுமே கெட்டு போயிடும். அதான் பாருங்க, ரோமர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்துல நாம் ஏற்கனவே சொன்னது போல, யூ ஆர் நாட் அண்டர் த லா, யூ ஆர் அண்டர் த கிரேஸ். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் 6:13 நினைக்கிறேன், ரோமர் 6:14 13 இருந்தே படிங்க. நல்லா கவனிங்க. நம்ம அவயவத்தை வச்சு நீதியும் செய்ய முடியும், அநீதியும் செய்ய முடியுமா? ஒரு நிமிஷம். நீங்கள் உங்கள் அவயவங்களை 12 இருந்து இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பவர் டொமைன் பண்ணக்கூடாது. பாவம் இருக்காதுன்னு சொல்லல, பாவம் ஆளக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னது போல பறந்து போறது தடை செய்ய முடியாது. ஆனா நம்ம தலையில கூடு கட்டுறதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. பாவம் இந்த உலகத்துல ஃபுல்லா இருக்குது. ரோமர் 12 எபிரேயர் 12 வாசிக்கிறோம். என்ன இருக்கு? நம்மை நெருங்கி சுற்றி நிற்கிற பாரமான பாவங்களை உதறி. எப்படி இருக்குது? நம்மளை நெருங்கி இருக்குது, சுத்தி இருக்குது, வேற எங்கே இல்லையா, பக்கத்திலே இருக்குது. ஆதியாகமத்துல வாசிக்கிறோம், பாவம் வீட்டு வாசற்படியில் என்ன பண்ணுதான்? படுத்து கிடக்குது. கதவை திறந்தீங்கன்னா உள்ள வரக்கு ரெடியா இருக்குது. அப்ப இதை எப்படி நாம் ஆளாதபடிக்கு காக்க முடியும்? அதைத்தான் சொல்றாரு. அடுத்த வசனத்தை சொல்றாரு, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல், we have to commit. நம்ம தான் ஒப்பு கொடுக்கிறோமா? ஒரு காரியம் இருக்குதுங்க, இந்த பூமியில தேவன் நம்மளை ரட்சித்துட்டு நம்மளை அடிமையா வைக்கல. அடிமை என்னன்னா சுயாதீனம் கிடையாது. ஒரு எஜமா என்ன சொல்றான், உட்காரணும், வாரினா வரணும், நில்லுனா நிக்கணும், சாப்பிட எஜமா எப்ப சொல்றோம் அப்பதான் சாப்பிடணும், அதான் அடிமை. ஆனா தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்த பிறகு சுயாதீனத்தை கொடுத்துட்டாரு. மறுபடியும் நீ தேவைன்னா தேவனை பின்பற்றலாம், இல்ல பிசாசையும் பின்பற்றலாம். தேவையான நீதியான நடவடிக்கை செய்யலாம், அநீதியான நடவடிக்கை செய்யலாம். அப்போ தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை கொடுத்து என்னத்தை கொடுத்துட்டாரு? நம்முடைய அவயவங்களை எப்படி செயல்படுத்தணுங்கிற ஒரு ஃப்ரீடத்தையும் கொடுத்துட்டாரு. அதுதான் சொல்றாரு, உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக எப்படி ஒப்பு கொடுக்கணும்? மரிச்சிட்டோம், ஆனா இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? பிழைத்திருக்கிறவர்களாக ஒப்பு கொடுத்து நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு என்ன பண்ணணும்? ஆமா, ஏனென்றால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியாக. நல்ல கவனியே, you are not under the law. அப்படிதான் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. you are under the grace. கொடுமையான ஒரு ராஜா இருந்தார். பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியில் இருந்த பொழுது நம்மளாம் ஒண்ணுமே பேச முடியாது. சுதந்திரம் சொன்னாலே பிடிச்சி உள்ளதுக்கு போட்டாங்க. கப்பலோட்டிய தமிழன் ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். வேற ஒண்ணுமே செய்யல. நீ மட்டும்தானடா கப்பல் ஓட்ட முடியும். அந்த காலத்துல இருக்கிற சொத்துக்களை எல்லாம் வித்து கப்பலை வாங்கி ஓட்டினார். அவரை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. அவ்வளவு பெரிய அடக்குமுறை அங்க இருந்த பொழுது நமக்கு பேச்சு உரிமை கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் சுதந்திரம் அடைந்த பிறகு என்ன வேணாலும் பேசலாம். ஃபேஸ்புக்கில் போட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. பிரைம் மினிஸ்டர்ல இருந்து முதலமைச்சர்ல இருந்து எல்லாரையும் மீம்ஸ் போடுறாங்க. உரிமைகள். அப்போ லாவில் இருக்கும் பொழுது நீங்க ஒன்றும் செய்ய முடியாது, பலிதான். ஆனால் கிரேஸில் நீங்க பலியே செலுத்த வேண்டாம், செலுத்தப்பட்ட பலியை விசுவாசத்தா போகும். ரோமர் 6ஆம் அதிகாரத்துல மன்னித்துக் கொள்ளுங்க, 7ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் சொல்றாரு பாருங்க. நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களே பேசுகிறேன். பாருங்க,
பழைய துருத்தியில புது ரசத்தை வைக்கக்கூடாது, அது பீறி போட்டுரும். அப்ப நியாயப்பிரமாணம் தெரிஞ்சிருக்கீங்களா, அவங்களோட நான் பேசுறேன்றார் பவுல். ரோமாபுரியில ரட்சிக்கப்பட்ட யூதர்களுக்கு மத்தியில பேசுற, அங்கேயும் கலப்படம் வந்துருச்சு. இயேசுவும் வேணுங்கிறான், அதுவும் வேணுங்கிறான், நியாயப்பிரமாணம் வேணுங்கிறான். அப்ப அவர்கிட்ட சொல்றாரு பாருங்க, நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவருடனே பேசுகிறேன் சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுதான், அவனை ஆளுகிறதென்று அறியாமல் இருக்கிறீர்களா? நல்லா எதுக்கு சொல்றாருன்னா, ஒரு மனைவி இருக்கிறா, ஒரு புருஷன் இருக்கிறான்னு சொன்னா, அந்த மனைவிக்கு அந்த புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் தான் புருஷன். அதுக்கு விளக்கம் சொல்றாரு பாருங்க. அந்தப்படினா என்றால் புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவு நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறார். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தின்று என்ன பண்ணுகிறாள், விடுதலையாயிருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கும் காலம் அவள் வேறொரு புருஷனை என்ன பண்ணக்கூடாது, விவாகம் பண்ணினால் விபச்சாரி என்னப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தில் விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை என்ன பண்ண முடியும், விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. அப்படி போல என் சகோதரர், எப்படி கம்பாரிசன் கூட அவங்க அறிஞ்ச நியாய பிரமாணத்தை வச்சே சொல்றாரு. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு என்ன ஆயிட்டீங்க. அப்ப முதல் புருஷன் செத்துட்டான் அப்படிங்கிறார், தெளிவா சொல்றார். இது எங்க இருக்குன்னா உபாகம புஸ்தகம், உபாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. அதை மேற்கோள் காட்டுறார். நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களே சகோதரர்களே, உங்களோட நான் பேசுறேன். எப்படி ஒரு புருஷன் மனைவி இருக்கும்போது அவன் கொடுமையான புருஷனா இருந்தாலும் அடிக்கிற புருஷனா இருந்தாலும் அவனுக்கு தான் அவன் கட்டுப்பட்டு இருக்கணும். வாசிங்க உபாகமம் 24:3. இரண்டாம் புருஷனும் அவளை வெறுத்து நல்லதொரு சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும், அவளை விவாகம் பண்ணின அந்த இரண்டாம் புருஷன் இறந்து போனாலும், அவள் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்டு அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்துக் கொள்ளக்கூடாது. கூடாது. 25:3 கூட படிங்க. அவனை 40 அடி வரைக்கும் அடிக்கலாம். அவனை அதிலும் அதிகமாக அடிக்கிறதுனால் உன் சகோதரன் உன் கண்களுக்கு முன்பாக மீசனாய் தோன்றுவான். ஆதலால் அவனை அதிகமாக அடிக்க வேண்டாம். அப்ப என்ன தண்டனையை பத்தியும் சொல்லு. என்ன சொல்ல வராரு, ஒரு புருஷன் இருக்கிறான், அவன் உயிரோடு இருக்கும்போது இன்னொரு புருஷன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா அவன் விபச்சாரி. அவன் செத்ததுக்கு அப்புறம் முதல் புருஷன் அவனை மறுபடியும் கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்போ முதல் புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு தான் நிபந்தனை. நீங்களும் நானும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தோம். அவன் ஃபர்ஸ்ட் புருஷன், அவன் நம்மளால செய்ய முடியாத காரியத்தெல்லாம் செய்ய சொன்னான். இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அதை செய், இதை செய். ஆனா நம்மளால செய்ய முடியல, குடும்பப்படுத்திக்கிட்டு இருந்தான். இப்போ அந்த புருஷன் செத்து போயிட்டான். யாரு சாகடிச்சது? கிறிஸ்து சாகடித்தார். எப்படி சாகடிச்சாரு? தன்னுடைய மாம்சத்தினாலே. அப்போ முதல் புருஷன் செத்துட்டா விடுதலை ஆயிடுறாங்க. அதைத்தான் பவுல் சொல்றாரு. இப்ப நீங்க கிறிஸ்துவனுடையவர்கள் ஆகிவிட்டீங்க. நியாயப்பிரமாணத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த புருஷன் செத்துட்டான், இப்ப இன்னொரு புருஷன் வந்துட்டாரு, இயேசு கிறிஸ்து. இப்ப அவர் உங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? விடுதலையை கொடுத்துட்டார். நீ நியாயப்பிரமாணம் செய்ய வேண்டாப்பா, நீ பலி செய்ய வேண்டாம், அது பண்ண வேண்டாம், இது பண்ண வேண்டாம், உனக்காக நான் பண்ணிட்டேன், நீ விடுதலை ஆகிட்ட. இப்ப நீ யாரை வேணாலும் என்ன பண்ணிக்கொள்ளலாம், திருமணம் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் நீ சந்தோஷமா இருக்கலாம், விடுதலை ஆக்கப்பட்டாயின்னு சொல்லியாச்சு. ஆனாலும் ஒரு 30 வருஷம் ஒரு பழைய புருஷனுடைய வாழ்ந்த ஒரு சகோதரி, அந்த புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் வேற ஒருத்தன் அன்போட இன்னொரு கல்யாணம் பண்ணா கூட இந்த மனைவிக்கு என்ன ஆகும், திடீர்னு ராத்திரியில பாத்தீங்கன்னா அந்த புருஷன் அடிச்சது மாதிரி கனவுல வந்து பயம் வரும், அலறுவாங்க. அந்த அனுபவம் பாருங்க. சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில சில சம்பவங்கள் எப்போ நடந்திருக்கும், அது இப்போ நடந்தது மாதிரி கனவுல வரும், திடீர்னு பயப்படுவோம். ஆனா உண்மையான வாழ்க்கை என்னன்னா, புது புருஷன் வந்துட்டாங்க, இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, கிருபை வந்துருச்சு. ஆனாலும் இந்த நியாயப்பிரமாணத்துல 25-30 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை நம்ம மனசுக்குள்ள அப்படியே அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்சு இருக்கிறதுனால நம்மளால புது புருஷனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
அதைத்தான் பவுல் சொல்றாரு, நீங்க உங்கள் சரீரங்களை அநீதியின் ஆயுதங்களுக்கு ஒப்பு கொடாமல் நீதியின் ஆயுதங்கள். ஏன் நீதிங்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. அதனால இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ற பாருங்க. பாவத்தின் சம்பளம் பாருங்க, கடைசி வசனம் சொல்லுது பாருங்க. அதை சொல்லிட்டு தான் அடுத்த 7வது அதிகாரம் போட்டிருக்காரு. பாவத்தின் சம்பளம் மரணம். மேல இருந்து படி, இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான 2 காரியம்தான். பாவத்துக்கு சம்பளம் மரணம், செத்து போகணும். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய தேவன் மிக மிக முக்கியமான சுபாவங்கள், பல சுபாவம் உண்டு. ஒரு இரக்கம் உள்ளவர், உருக்கம் உள்ளவர், பரிசுத்தமானவர், அன்புள்ளவர், நீதி உள்ளவர், இப்படி பல காரியங்கள் இருந்தாலும் அவருடைய கேரக்டரை ரெண்டு தலைப்பின் கீழ் கொண்டு வர்றாங்க வேத பண்டிதர்கள். ஒன்று அன்பு, இன்னொன்று நீதி. தேவன் எப்படிப்பட்டவர்? அன்பாகவே இருக்கிறார். அதே தேவன் எப்படி? நீதி உள்ள நியாயாதிபதி. இந்த உலகத்துல நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க, அவங்க கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் சில நேரம் பாருங்க, இந்த பெங்களூர்ல ஒரு ஜட்ஜு தப்புன்னாரு, இன்னொரு ஜட்ஜ் வந்து விடுதலை பண்ணிட்டு போயிட்டார். அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் மாறாது. ஆனா நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. இப்ப நல்லா கவனிங்க, ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், பாவம் செஞ்சவன தேவனுடைய அன்பு அவனை மன்னிக்க சொல்லுது. ஆனா தேவனுடைய நீதி இல்ல, அவன் பாவம் செஞ்சுட்டா அவனுக்கு என்ன கொடுக்கணும்? தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுது. அப்ப நல்லா கவனிங்க, இப்ப தண்டனை கொடுத்துட்டா தேவன் அன்பு இல்லாத ஒரு மாதிரி ஆகி போயிடுவார். மன்னிச்சுட்டா தேவன் வந்து நீதி செய்யாத மாதிரி போயிடுவாரு. இப்ப ரெண்டையும் கரெக்டா அவர் மெயின்டைன் பண்ணணும். என்ன பண்ணாரு? அவர் அன்புள்ளவர் என்பதை காண்பிக்கவும் நீதியுள்ளவர் என்பதை காண்பிப்பதற்காகவும் பாவம் செய்த மனிதனுக்கு இந்த தண்டனை சம்பளமாகிய மரணத்தை கொடுப்பதற்காக தானே மனிதனாக வந்து இந்த மனிதனுக்கு பதிலாக அவர் மரணமானார். எப்படி பாருங்க, அன்பையும் காட்டிட்டார், நீதியையும் காட்டிட்டார். அதைத்தான் பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் நீ பாவி பாவின்னு உன்னை சொல்லி கொண்டு இருக்கிறது. அதனுடைய வேலையே என்ன தெரியுமா? நீ இந்த பாவம் செஞ்சுட்ட, நீ இந்த பாவம் செஞ்சுட்ட. இப்போ ஒரு மனுஷன் வந்த உடனே நியாயப்பிரமாணத்தை எடுத்து வாசிப்பாங்க. உடனே ஆசாரியன் சொல்லுவான், நீ இதை செஞ்சியா? ஆமா, இந்த பாவம். நீ இதை செஞ்சியா? இந்த பாவம். அந்த நியாயப்பிரமாணம் என்பது ஒரு ரிப்போர்ட் மாதிரி. நேற்று நம்ம இவன் கார்த்திக் சொல்லிக்கிட்டு இருந்தான், அடிப்பட்டது பிளட் டெஸ்ட் எடுத்தாங்களாம். ஏதோ ரத்தத்தில் ஏதோ ஒன்று சத்து ஒன்று குறைஞ்சிருக்கு அப்படின்னா. நான் சும்மா வேடிக்கை சொன்னேன், அப்போ நல்லா எலும்பு சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு குடிரா சரியா அப்போ உண்டானேன். அவன் வினை சொன்னான், இல்லை மாட்டுவால் சூப்பு குடிரான்னு சொன்னான். ஐயோ நாங்கள் அப்போ தான் நான் சொன்னேன், நான் அதுதான் அந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சேன், மனு தர்ம சாஸ்திரம். அப்போ அந்த டீச்சர்கிட்ட சொன்னேன், உங்கள் மனு தர்ம சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்குது, மாட்டுக்கறி சாப்பிடாதவன் பிராமணன் நரகத்துக்கு போவான்னு எழுதியிருக்குது அப்படிங்க. அப்படியா அப்படின்னாங்க. அப்படியாங்க. பின்னாடி வந்த காலத்தில் அவங்க அதை அப்படியே தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். எதுக்கு சொல்ல வந்தேன்? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செஞ்சா செத்துதான் ஆகணும். அப்ப தேவன் பாருங்க, அன்புள்ளவர் என்பதையும் நிரூபித்தார், நீதியுள்ளவர் என்பதையும் நிரூபித்தார். பாவம் செய்த மனிதனை சாகடிப்பதற்கு பதிலாக தானே மனிதனாக வந்து இந்த பூமியிலே பிறந்து மனிதனுடைய பிரதிநிதியாக பலியானார். இப்ப நீதியும் செஞ்சுட்டாரு. இப்ப பாவத்துக்காக மரிச்சிட்டார். அப்ப மரிச்சிட்டார்னா இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவங்களுக்காக மரிச்சாரா? உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்காக மரிச்சாரா? எல்லா மனுஷரும் ரட்சிப்படையும்படிக்கு தான் அவர் மரிச்சார். கரெக்ட் தானே? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிறதுதான் பெரிதானது. சமாரியா ஸ்திரீ சொல்றார், உலக ரட்சகர்ங்கிறார். யோவான்னு சொல்றார், இதோ உலகத்தின் ரட்சகர்ங்கிறார். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து தேவாட்டுக்குட்டிங்கிறார். ஆனா இந்த ரட்சிப்பு யாருக்கு மட்டும்தான் கிடைக்குது? நல்லா புரிஞ்சுக்கணும். ரோமர் நிருபம் ரொம்ப முக்கியமான நிருபம். சபையினுடைய இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சபை தவறாக போதித்துக் கொண்டு இருக்கிறது. சபையினுடைய மகா தாத்பரியத்தை பவுல் அன்றைக்கு ஆவியானவர் மூலமா அவர் எழுதி வச்சிட்டார். சபை சொல்லுது, இல்ல பாவத்துக்கு தண்டனை உண்டு. நிறைய பேர் அதைத்தான் போதிக்கிறான். தேவன் பட்சிக்கிற அக்கினி, கன்சூமிங் ஃபயர், அக்கினியை இறக்கும். எரியா மாதிரி இடத்தை தான் இறக்க சொன்னாங்க. சீசர்கள் கூட சொன்னாங்க, ஆண்டவரே சமாரியா தேசத்துல ஒத்துக்கலாத என்னத்தை இறக்குனாங்க?
உடனே ஆண்டவர் சொன்னார், நீங்க என்ன ஆவி உடையவர் என்பதை நான் என்ன ஆவிய சொல்றாரு? எலியாவுடைய ஆவியை சொல்றாரு. நீ எலியாவை போல அழிக்க சொல்றீங்களா? நான் அழிக்க வரல. அப்ப நான் எலியாவுக்கு அக்கினி இறக்குனது யாருதான்? ஆண்டவர் தானே இறக்குனாரு. அப்ப ஆண்டவர் அங்க அழிக்கிறவரும் இங்க வந்து அழிக்காதவர் மாதிரியா? இல்லை இல்லை. நீ என்ன கேட்கறியோ அதை கொடுக்கிறவர் தான் ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதான் புரிஞ்சுக்கணும் கான்செப்ட. அங்க ஆண்டவர் அழிச்சாரு, அக்கினி இறக்கி. நீ கேட்டப்பா, நீ கேட்ட கொடுத்த. நல்லா கவனிங்க. ஸ்தேவான கல் எடுத்து அடிக்க கொல்ல போறான். கொல்ல போகும்போது இவன் உடனே பார்க்கறான், மேல என்ன என்ன நடக்குது? தேவன் திறந்திருக்குது. அப்போ 7ஆம் அதிகாரம் கடைசி பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னா, வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் எழுந்து நிற்கிறதையும் கண்டு உடனே ஒரு ஜெபம் பண்றான். இவ்வளவு அருமையான தரிசனம் கிடைச்சிருக்குது. இவன் மட்டும், ஸ்தேவான் மட்டும் ஏன் செத்தான்? எனக்கு ரொம்ப நாளா கேள்வி. பேதுரு சிறைச்சாலையில தூங்கிக்கிட்டு இருந்தான். அடுத்த நாள் அவனை கொலை பண்ண போறாரு. ராஜா கட்டளை கொடுத்துட்டான். அவன் ஜெபமே பண்ணல. அவனை விடுதலை ஆக்கினாரு கர்த்தர். இவன் கல்லால அடிபட்டுக்கிட்டு ஆண்டவர் மகிமையை பார்த்து ஜெபம் பண்றான். இவனை விடுதலை ஆக்கல. கரெக்ட் தானா? உங்களுக்கு நான் சொல்ல புரியுதா? பேதுரு தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்போ சில 12ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அங்க எல்லாம் ரோதைங்கிற வந்து கேட்கறா, இல்ல யாரோ அப்படி இப்படிங்கிறாங்க. தூங்கிக்கிட்டு இருந்தவனை தூதன் அனுப்பிச்சு என்ன பண்றாரு? ஆனா இவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இவனை விடுதலை பண்ணல. ஏன் தெரியுமா? கீழே படிங்க. என் ஆவியை இவன் ஜெபம் பண்ணிட்டான். இவன் மட்டும் என்னை விடுதலை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? விடுதலை கொடுத்துருவோம். தேவன் எப்பொழுதுமே நம்மளை மீறி செயல்படுத்துறவர் கிடையாது. நம்ம மேல ஒண்ணு திணிக்கிற தேவன் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கங்க. தேவன் எவ்வளவு நம்மளை மதிக்கிறார் பாருங்க, எவ்வளவு நம்மளை ஹானர் பண்றாரு பாருங்க. அவ்வளோ பெரிய தேவன், அவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்துட்டு, நீ செய்யப்பா, எனக்கு பதிலா இருந்த இந்த பூமியை என்ன பண்ண, ஆளுகை செய். நான் என்னவெல்லாம் பரலோகத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கணும், அதை என்னுடைய சார்பில் இந்த பூமியில நீ இருக்கிற இடத்துல செயல்படுத்துறதுக்கு தான் நம்மளை பிரதிநிதியா வச்சிருக்கிறார். சும்மா ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போறதுக்கு மாத்திரம் இல்லை, இந்த பூமியை பரலோகமா மாத்தணும். அதற்கு தான் இயேசு நானே மெய்யான திராட்சை செடின்னு சொன்னார். அந்த ரசத்தினுடைய தன்மை. அப்போ முதல் புருஷன் செத்துட்டா மனைவி என்ன பண்ணப்படுறா? விடுதலையாக்கப்படுறது போல. பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் கிருபை, இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். பாவம் செய்யற ஆத்மா சாகணும். நமக்காக இயேசு பலியானார். இப்ப நான் சொன்னேன், உலகத்துக்காக ஒரு பலியானாரு. ஆனா உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டுச்சா? இல்ல. ஏன் தெரியுமா? நீங்க வாசிக்க ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. ரோமன் சாப்டர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? அப்ப என்னன்னா, இயேசு இந்த மாதிரி எனக்காக பலியாகி என்னை நீதியாக்கிட்டான்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க மட்டும்தான் நீதிமான். பரலோகத்தினுடைய சட்டம், யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறோமோ அவங்கெல்லாம் நீதிமான்கள். இன்னைக்கு நிறைய பேர் தன்னை பாவி, தூசி, குப்பை, துப்பட்டை என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டு தான். ஆனா எது வரைக்கும்? தேவனை ஏற்றுக்கொள்கிற வரைக்கும், இயேசுவை விசுவாசிக்காத வரைக்கும். ஆனா என்றைக்கு இயேசுவை விசுவாசித்தோமோ அவருடைய நீதி நம்ம மேல வந்துருச்சு. ராமன் சொல்ல மாட்டேங்கல. அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரம் என்ன பண்ணப்பட்டுருச்சு? அதான் கடந்த சில வாரங்கள் முன்னாடி சொன்னேன். யாக்கோபு ஒண்ணுமே செய்யல, சமைக்கல. சமைச்சது யாரு? அம்மா. அவனுடைய ட்ரெஸ் கிடையாது, போட்டது யாருடைய ட்ரெஸ்? அண்ணனுடைய ட்ரெஸ். ஆனா ஆசீர்வாதங்கள் யாருக்கு வந்துச்சு? யாக்கோபுக்கு தான் வந்துச்சு. அதே போல நம்முடைய கிரியையினால ஒண்ணும் கிடையாது. தேவனுடைய அன்பும் நீதியும் நம்ம மேல இருக்கிறதுனால ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறது. இப்ப இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் நீதிமான்களாய் நடக்கணும். பாவம் செய்யக்கூடாது. அதனாலதான் பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொன்னாரு, ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலை நிற்கலாமா? கூடாதே. இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் கிருபை பிரசங்க யார் பாவம் செய்யற லைசன்ஸ் இல்ல. இல்ல, பவுலே தெளிவா சொல்லிட்டேன். பாவம் செய்யற இடத்துல என்ன பெருகுமா? இது தேவனுடைய இயல்புங்க. நீங்கள் நானும் வேணா மனுஷ பிரகாரமா நினைக்கலாம். என்னடா அது பாவம் செய்யறவனுக்கு தேவன் சப்போர்ட் பண்ணி, அது அவருடைய இயல்பு. ஏன்னா நீதியாக அவர் நமக்காக பலியாயிட்டாரு. நீ கேட்கவே வேண்டாம். உன் கால் சறுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய கிருபை என்ன பண்ணுதான்? தாங்குகிறது.
அதுதான் தேவனுடைய சித்தம். அப்ப என்ன, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்ய 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 தேவன் தண்டிக்க மாட்டார். ஏன்னா ஏற்கனவே தேவன் என்ன பண்ணப்பட்டார், இயேசுவை தண்டிச்சிட்டாரு. அடிக்கடி தண்டிக்கிற தேவன் அல்ல. அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? அதுக்கு தான் பவுல் சொல்றாரு, உங்களுடைய சரீரங்களை அநீதியின் ஆயுதங்களாக ஒப்புக்கொடாமல் நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கணும். அந்த சுதந்திரத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. பழைய துருத்தியில புது ரசத்தை வைக்க கூடாது, ரெண்டும் கெட்டு போயிடும். அப்படின்னா என்ன, புது ரசத்துக்கு உரியவர்களாய், புதிய உடன்படிக்கைக்குரியவர்களாய், புதிய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாய் நாம் நடக்க ஒப்பு கொடுக்கணும். We have to commit our body to do the righteousness. நீதிக்குரிய காரியங்களை செய்யும். நமக்கு தெரியும் எது நீதி எது அநீதி, தெரியுமா தெரியாதுங்களா? தெரியும். சட்டம் தெரியும், எல்லாம் தெரியும். தப்பு செய்கிறீங்களா பாருங்க, தெரிஞ்சதான் தப்பு பண்றாங்க. ரோட்ல இடது பக்கம் தான் போகணும்டான்னா அவன் என்ன பண்றான், வலது பக்கத்துல போறான். தெரிஞ்சே தப்பு பண்றான். திருடுறவங்களும் தெரிஞ்சே தான் திருடுறாங்க. அப்போ இங்க பவுல் சொல்றாரு பாருங்க, ஒரு புருஷன் இறந்த உடனே மனைவி என்ன பண்ண போறா, விடுதலை ஆக்கப்படுறான். உபாகமத்துல வாஸ்தவம், அவன் தள்ளுதல் சீட்டை கொடுக்கணும். அப்படி இயேசு சொல்றாரு. இயேசு கிட்ட வந்து கேட்கறாங்க, திருமணத்தை குறித்து கேட்கும்போது, இப்படி மோசே வந்து எங்களுடைய 30 மோசே தள்ளுதல் சீட்டை கொடுக்கிறாரே அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆதி முதல் அப்படி இருக்கவில்லை, உங்கள் மனக்கடினத்து நிமித்தம் தான் மோசே என்னத்தை கொடுத்தாரு. அப்ப தேவனுடைய பெர்ஃபெக்ட் வில்லு மனுஷன் என்ன பண்ணக்கூடாது, கணவன் மனைவி என்ன பண்ணக்கூடாது, பிரியவே கூடாது. அவன் எவ்வளவு மோசமான கணவனா இருந்தாலும் சரி, இவள் எவ்வளவு மோசமான மனைவியா இருந்தாலும் சரி, பிரியக்கூடாது. அதுதான் தேவனுடைய சித்தம். அதனாலதான் கல்யாணம் பண்ணும்போது என்ன சொல்றோம், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அப்படின்னா என்ன, அவங்களும் பிரியக்கூடாது. ஆனா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் டைவர்ஸ் டைவர்ஸ். 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் கேட்டாராம், அம்மாவுக்கும் மனைவிக்கு என்னையா வித்தியாசம்னு கேட்டாராம். உடனே அவர் சொன்னாராம், இப்ப நம்ம ஏதாவது போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கீழே விழுந்துட்டோம்னா உடனே ஓடி வந்து, ஐயோ ராசா சாமி அடிபட்டுட்டியா. அன்னைக்கு பாருங்க எங்க ஆர்வன் பேசினா எங்க அண்ணன் அண்ணி, சாமி எப்படி இருக்கிற சாமி, இப்படி இருக்கிற சாமின்றாங்க அவங்க பாடியில். ஐயோ அடிபட்டுச்சா, எங்கப்பா ரத்தமா ரத்தமான்னு கேட்டா அது அம்மா. அதே இன்னொரு குரல் வரும், கண்ணை எங்க வச்சுக்கிட்டு போனேன், முதுகுலையா வச்சுட்டு போனேன், உன்னையெல்லாம் வேற போய் பிரசங்கம் பண்ண கூப்பிடுறாங்க பாரு, விழுந்து அடிபட்டு கிடக்குற, இதுதான் அம்மா அப்படின்னு மனைவின்னா. அப்ப இவன் கேள்வி கேட்டேன்னு சொன்னானா, இல்ல இல்ல இல்ல, நீங்க சொல்ற ஒரு வகையில சரியா இருந்தாலும் நான் சொல்றேன் கேளுங்க, கடவுள் வந்து எந்த நேரமும் எங்கேயும் பார்க்க முடியாதுங்கிறதுனால கடவுள் ஒரு அம்மாவை நம்ம கிட்ட கொடுத்தான். மனுஷன் எப்பவும் பிரச்சனையோடு தான் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் மனைவியை கொடுத்தான் அப்படின்னா. அப்ப தள்ளுதல் சீட்டை ஏன் கொடுக்குறாங்க, பல பிரச்சனைகள் இருக்குது. அது மனைவி மூலமா இருக்கலாம், கணவன் மூலமா இருக்கலாம். ஆனா கடவுளுடைய சித்தம், கணவன் மனைவி விட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க, புரியக்கூடாது. அவன் விபச்சாரம் பண்ணாலும் சரி, விபச்சாரியா இருந்தாலும் சரி, இவன் பண்ணாலும் சரி, கணவன் மனைவி அதான் தேவன் இணைத்ததே மனுஷன், அதுதான் தேவ சித்தம். ஆனா இங்க என்ன சட்டம், நியாயப்பிரமாணத்தினால ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்த முடியல, நீதியாக்க முடியல, பரிசுத்தமாக்க முடியல. அப்ப தேவனே என்ன பண்றாரு, அந்த புருஷனை கொள்ளுகிறார். அந்த சட்ட திட்டங்கள், அவர் கொடுத்த சட்ட திட்டங்களையே கொல்லுவதற்கு ஒரு மனிதனை, புருஷனை அனுப்புகிறார். அதான் பாருங்க எபேசியர்ல தெளிவா சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு, சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே என்ன பண்ணாராம், அப்படின்னா ஒழித்துனா என்ன, தான் மாம்சத்தை அழிவுக்கு ஒப்பு கொடுத்தாரு. இருதரத்தாரையும் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையாய் நின்ற தடுப்பு சுவரை தகர்த்து சிலுவையில் கொன்று. அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக, எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். வாசிங்க. ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவங்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் நாம் என்ன பெற்றோம். இப்ப என்ன பிரச்சனைனா, சபை சொல்லிக் கொடுக்க நீ சாகணும் சாகணும்னு சொல்லுது இல்ல. நம்ம ஏற்கனவே என்ன பண்ணப்பட்டோம்,
2012 வருஷத்துக்கு, இன்னைக்கு எனக்கு 2020 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணப்பட்டோம்? சாகடிக்கப்பட்டோம். அதுதான் பவுல் சொன்னார். மரித்தோர்ந்து உயிரோடு இருந்து கிறிஸ்துவ தேவனுடையவர்களாகி. இப்ப யாருடையவர்களாயிட்டோம்? நமக்காக பலியான கிறிஸ்துவனுடைய புருஷன். அவரு நம்ம எல்லாம் கன்னிகைகள், மணவாட்டிகள். அதே பேசல தான் சொல்றார். கரை திரை முதலான ஒன்றும் பாருங்க, 5ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்றாரு, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். சொல்லிட்டு கிறிஸ்துவ ஒப்புடுறாரு. பிரமாணத்தை சொல்றாரு. மனைவி என்ன பண்ணணும்? புருஷனுக்கு கீழ்ப்படியணும். புருஷன் என்ன பண்ணணும்? மனைவி இடத்துல அன்பு கூறுனா கீழ்ப்படிதல் வரும். நீ கீழ்ப்படின்னு சொல்லி போட்டு நீ சாட்டை எடுத்தீங்கன்னா கீழ்ப்படியாது. அதைத்தான் பிரமாணம் கரெக்டா சொல்றாரு. அன்பு கூறுனால் கீழ்ப்படிவாங்க. கிறிஸ்துவும் அப்படியே சபையில் அன்பு கூர்ந்து திருவசனத்தை கொண்டு. அப்படின்னா என்ன? சபை எப்படி இருக்குது? கரை திரையோட இருக்குது. அந்த மனைவி எப்படி இருக்கிறா? ரொம்ப பழுதா இருக்கிறா, அசிங்கமா இருக்கிறா, அழுக்கா இருக்கிறா, அசுத்தத்துல இருக்கிறா. அதை எப்படி சுத்தப்படுத்துறாராம்? தன்னுடைய ரத்தத்தை கொண்டு. அதான் அதனுடைய அர்த்தமே. பாருங்க, சுத்திகரித்து. அப்படின்னா என்ன? தண்ணீர் முழுக்குங்க ஞானசானம், மரணம். தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்து அந்த மனைவியை சுத்தம் பண்றாரு. சுத்தமாக்கி தனக்கு எப்படி இருக்கிறார், எப்படி ஆக்குறார்? அடுத்த வருஷம் சொல்லுவாரு, ஒன்றும் இல்லாமல். அப்படின்னா அந்த மனைவி எப்படி இருந்திருக்கிறா? சபை எப்படி இருந்திருக்குது? கரையோட இருந்திருக்குது, திரையோட இருந்திருக்குது, குற்றத்தோட இருந்திருக்குது, பாவத்தோட இருந்திருக்குது. அதைத்தான் இப்ப என்ன பண்றாரு? தன்னுடைய ரத்தம். ஏன்னா இது பாவம் இல்லாத ரத்தம், பாவம் இல்லாத ரத்தம், பரிசுத்த ரத்தம், வெளியேற பெற்ற ரத்தம், அழிவில்லாத ரத்தம். அந்த ரத்தத்தை சிந்தி கரை திரை முதலானவையில் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான. அப்ப உங்களை என்ன சபையா நிக்க ஒப்பு கொடுத்தாராம்? பிழையற்ற மகிமையும் பரிசுத்தம் உள்ள சபையாக முன் நிறுத்திக் கொள்ளும்படி தம்மை தாமே அதற்காக என்ன பண்ணினாராம்? அப்ப அவரே ஒப்பு கொடுத்தது போல இப்ப நம்ம ஒப்பு கொடுத்தோம். அதை எபேசியர்ல 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் பாருங்க. கடைசியில சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? அதெல்லாம் அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்குகிற இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கள். எத்தனை வசனம் வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய இல்ல அந்தப்படி அதை வாசிக்கலையே. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும். அப்ப முந்தி ஒரு மனுஷன் இருந்தா நம்ம கிட்ட, அதான் பழைய துருத்தி. அது ஒளிஞ்சு போகல, இன்னும் நம்மளோட தான் இருக்குது. அதுதான் சொல்றாரு. என்ன பண்றாரு? அதை களைந்து போடணும். முதல்ல என்ன பண்ணணும்? இப்ப இன்னைக்கு போட்டு போற ட்ரெஸ் அழுக்காயிடுச்சுன்னா அதை என்ன பண்றோம்? களைஞ்சு போட்டுட்டு வேற ட்ரெஸ் போட்டுக்கிறோம். அப்ப அந்த பாவ மனுஷனை, அந்த பழைய துருத்தியை களைந்து போட்டு, அது எப்படிப்பட்ட மனுஷன்? மோசம் போக்குகிற பாவ இச்சைகளினாலே கெட்டு போகிற, களைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை அவர் தரிப்பாரா? நம்ம தரித்துக் கொள்ளணுமா? நம்ம தான் தரித்துக் கொள்ளணும். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம புதிய மனுஷனா மாறிக்கிட்டே இருக்கும். அதான் ரோமர் 12:1-2 சொல்லுகிறது. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்ப நம்முடைய மைண்ட் ரிவீல் ஆகிட்டே இருக்கும். ஏன்? 2 Corinthians 4ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் உங்கள் மனக்கண்களை என்ன பண்ணிட்டானா? குருடாக்கி வச்சுட்டான். எல்லாருக்கும் நமக்கு தெரியுது, ஆனாலும் இன்னும் பழைய துருத்தியவே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். புதிய ரசம் தான், புதிய ஏற்பாட்டு கையில இருக்குது, ஆனாலும் பழைய காரியத்தையே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். காரணம் என்ன? பிசாசானவன் என்ன பண்றான்? நம்மளே மனக்கண்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? ஒரு சம்பவத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். அமெரிக்க தேசத்துல ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பீப்புள்ஸுக்கும் பிளாக் பீப்புள்ஸுக்கும் ரொம்ப பிரச்சனை, அடிமைத்தனம் இருந்தது. இப்போ கூட பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிளாக் பீப்புளை இளைஞனை ஒருத்தரை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி பழையபடி தகராறாகி போலீஸ் ஸ்டேஷனே கொடுத்துட்டாங்கன்னு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். இது ஆரம்ப காலத்தொட்டது ஆபிரகாம் லிங்கன் வந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார்.
இனி அடிமை கிடையாது, அமெரிக்காவில் என்ன கிடையாது, நோ ஸ்லேவ்னஸ் சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போட்டார். அவர் சட்டம் போட்டும் கூட நிறைய பேர் அந்த வேலை செஞ்ச வீட்டை விட்டு வெளியில வர மறுத்துட்டாங்களாம். நீ ஃப்ரீடம் கொடுத்தாச்சுப்பா, நீ இனிமே அடிமை கிடையாது. காரணம் என்னன்னா, அந்த எஜமா சாப்பாடு போடுறாரு, நேரத்துக்கு நேரம் கஞ்சி ஊத்துறாரு, தீபாவளி கிறிஸ்துமஸுக்கு போனஸுக்கு ட்ரெஸ் கொடுக்குறாரு. இந்த பழைய சுபாவத்திலே அவங்க என்ன பண்ணி போயிட்டாங்க, அப்படியே பழகி போயிட்டாங்க. அதை விட்டுட்டு அவங்களால என்ன பண்ண முடியல. கடவுள் ஆபிரகாம் லிங்கன் மூலமா நமக்கு விடுதலை கொடுத்துட்டாரு, நமக்கு சமத்துவம் உண்டு, நம்ம அடிமை இல்லைங்கிற அந்த நினைப்பே வரல அவங்களுக்குல. அதனால தான் முதல்ல சொன்னேன், நீங்க எண்ணிக்கொள்ளணும். என்ன எண்ணிக்கொள்ளணும்? ரோமர் 6:11 வாசித்தோம். என்ன எண்ணிக்கொள்ளணும்? முதல்ல நீங்களும் நானும் யாருன்னு சொல்லி எண்ணிக்கொள்ளணும். அப்படியே நீங்களும் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்ப முதல்ல பாவத்துக்கு நம்ம மரிச்சிட்டோம்னு எண்ணணும். பிழைத்திருக்கிறவர்களாகவும் என்ன எப்படி எண்ணணும்? செத்து போயிட்டோம் மட்டும் நினைக்க கூடாது, எதுக்கு பிழைச்சிருக்கிறோம்னு நினைக்கணும், கிறிஸ்துவுக்காக. அவங்க அந்த எண்ணத்திலே இதனால நிறைய பேர் விடுதலையே ஏற்றுக்கொள்ளலையா. பல நூற்றாண்டுகள் ஆகியும் அடிமைத்தனம் சட்டம் போட்டாச்சு, விடுதலை ஆயிடுச்சுன்னு. அப்புறம் மார்ட்டின் லூத்தர் கிங்குன்னு ஜூனியர்னு ஒருத்தர், மார்ட்டின் லூத்தர் கிங்குன்னு ஒருத்தர் தான் இப்படி ஒரு சட்டம் இருக்குதுன்னு சொல்லி ஜனங்களுக்கு பிரசங்கிக்க ஆரம்பிச்சு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வந்துச்சான். அப்போ என்னன்னா, ஒயிட் பீப்புள்ஸில் நானே கூட ஒரு நியூஸ் படம் பார்த்தேன். அதில் கக்கூஸில் கூட ஒன்லி ஒயிட்ஸ் பீப்புள்னு எழுதி போட்டிருக்கான். அந்த லெட்ரினில் கூட, பஸ்ஸில் கூட ஒயிட் பீப்புள்ஸ்லாம் முன்னாடி உட்காரணும், சீட்லலாம் உட்காரணும், ஸ்டாண்டிங் தானா. பிளாக் பீப்புள் யாரும் உட்காரக்கூடாதான், இடம் இருந்தால் கூட உட்காரக்கூடாதான். அப்படி தான் ரூல்ஸ் இருந்திருக்கு அப்போ அமெரிக்காவில். அப்போ ஒரு பஸ்ஸில் ஒரு பிளாக் லேடி உட்காந்துருந்தது. உடனே ஒரு ஒயிட் பீப்புள் ஏறினவன் எந்திரி அப்படின்னு இருக்கிறான். அது ஒயிட் அப்படின்னு கேட்டது. யூ ஆர் பிளாக் பீப்புள், ஐ ஆம் ஒயிட் பீப்புள். உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், அந்த சட்டம்லாம் போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, 100 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாச்சு, எனக்கு உரிமை இருக்கு, நான் எந்திரிக்க மாட்டேன் போட அப்படின்ட்டுச்சான். அப்போ அந்த நீதினால நம்ம அப்ளை பண்ணணும். அந்த விடுதலை நம்ம என்ன பண்ணணும்? கிறிஸ்து இயேசுனுடைய நீதியை நம்ம அப்ளை பண்ணணும். அந்த விடுதலை அப்ளை பண்ணாம இருந்தா, அந்த ஏற்கனவே அடிமைத்தனப்பட்ட அந்த பழைய அடிமை மாதிரி இல்ல, எங்க முதலாளி கொடுக்குற போனஸ் போதும், எங்க முதலாளி ஊத்துற கஞ்சி போதும், அவர் கொடுக்குற ட்ரெஸ் போதும், தீபாவளி கிறிஸ்துமஸ் கொடு அது போதும், அப்படிங்கிறதுலயே நம்ம இருந்துடுறோம். அதான் சொல்றாரு, பழைய துருத்தியில புதிய ரசத்தை என்ன பண்ணக்கூடாது, வயத்து வைக்கக்கூடாது, கெட்டு போயிடும், பீறி போயிடும். அப்போ இங்க பவுல் சொல்றது அதான், உங்கள் மனக்கண்கள் என்ன பண்ணப்பட வேண்டும், பிரகாசிப்பிக்கப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதை அப்ளை பண்ணணும். தேவன் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்துட்டாரு, நீதியின் ஆயுதமா மாத்திட்டாரு. இனி நீங்க பாவி அல்ல. சின்ஃபுல் ஒமிஷன் அண்ட் சின்ஃபுல் கமிஷன் சொல்றாங்க. ஜென்ம பாவம், கர்ம பாவம், 2 பாவம் இருக்குது. இயேசு பாவத்தை போக்கல, பாவ சுபாவத்தையே நீக்கிட்டாரு. நான் உங்களுக்கு புரியும்படி சொல்றேனே. இப்ப நம்ம பாவியா இருந்த பொழுது சில நல்ல காரியங்கள் செஞ்சிருப்போம். எவனா ரோட்ல அடிபட்டு கிடந்திருப்பான், அவனை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருப்போம். இல்லை யாராவது கஷ்டப்பட்டுருப்பாங்க. இந்த கொரோனா நாட்கள்லாம் நிறையா பேர் அரிசி வாங்கி கொடுக்குறாங்க. கடந்த நாளில் பாருங்கள், ஒரு ஐயர் ஒரு 100 பாஸ்ட்டுங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி அரிசி வாங்கி கொடுத்தோம். 5 கிலோ ப்ரொவிஷன்லாம் தேடி எங்கள் வீட்டில் கூட கொடுத்து போனோம். அதை நாங்கள் ஐயர் கொடுத்ததுனால பாவா யாரோ சொன்னாரு, பாபாவுக்கு கொடுத்து விட்டோம். அப்படிலாம் சில பேர் நீதி செய்கிறாங்க, நல்லது செய்கிறாங்க. அப்படி செய்யறதுனால அவன் என்ன ஆக மாட்டான், நீதிமான் ஆக முடியாது. ஏன்? சட்டம் சொல்லுது, நீ பாவியா இருந்துக்கிட்டு என்ன நற்கிரியைகள் செஞ்சால் நீ யார் தான். அதே போல இயேசுவை விசுவாசித்து இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான ஆனதுக்கு அப்புறம் நீ என்ன பாவம் பண்ணாலும் நீ நீதிமான் தான். இதை ஒத்துக்க மாட்டாங்க சபை. அது எப்படி பாவம் செஞ்சா? ஆமையா, தேவன் அந்த பாவ சுபாவத்தை, நேச்சர் ஆஃப் சின்ஸையே அழிச்சிட்டாரு. இப்ப நீதிமான் ஆக்கிட்டாரு. நீதிமான் ஆனதுக்கு பிறகு சின்ன சின்ன தவறுகள் நடக்கும் போது தேவன் அப்பப்ப தண்டிக்கிறவர் அல்ல. ஏன்னா தேவனுடைய வித்து நமக்குள்ள இருக்குது. அதான் யோவான் சொல்றாரு, தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். சும்மாவா எழுதியிருக்குது? ஒருவேளை இன்னைக்கு செஞ்சாலும் தேவனுடைய வசனம் அவனை என்ன பண்ணிரும், திருத்தி அதை தொடர்ந்து செய்யாதபடிக்கு அவன் நீதிமானாய் நிலைநிறுத்த. அதுக்கு தான் நம்ம ஒப்பு கொடுக்கணும், அப்ளை பண்ணணும். இங்கிட்ட அநீதியும் இருக்குது, இங்கிட்ட நீதியும் இருக்குது. எங்கிட்ட நல்ல காரியமும் இருக்கு, கெட்ட காரியமும் இருக்குது. எதை நம்ம செலக்ட் பண்றோங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணோம். அதைத்தான் இயேசு
பவுல் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு பாருங்க, அதை தான் வாசித்தோம். சில வசனங்களை வாசிங்களேன். நம்முடைய மனக்கண்கள் என்னவாக்கப்பட வேண்டும்? பிரகாசிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 Corinthians 4:4 படிச்சோமா? படிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் வழி அவிசுவாசிகளாய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். என்ன பிரகாசம் வேணும்? பழைய புருஷனுக்கு நம்ம விடுதலை ஆக்கிட்டோம். 2 Corinthians 11:2 படிங்க. 2 Corinthians 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன். இப்ப எத்தனை புருஷன் தான் நமக்கு உண்டு? முந்தின புருஷன் பிந்தின புருஷன் கிடையாது, ஒரே புருஷன். ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்கு தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்ப என்ன நம்முடைய சிந்தை என்ன? நியாயப்பிரமாண புருஷன் கிடையாது, நமக்கு ஒரே புருஷன், மணவாளன், வரப்போகிற ராஜாதி ராஜா. அவருக்கு தான் நம்ம மனைவி. அவர் என்ன சொல்றாரோ அதுபடிதான் நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். அவருக்கு பிரியமா நடக்கணும். அவர் எப்படியெல்லாம் விரும்புறாரோ. ஏன்னா ஒரு மனைவியினுடைய விருப்பம் புருஷனை சந்தோஷப்படுத்தும், பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும், அவங்களுக்கு தேவைகளை செய்யும். அப்ப இப்ப நம்ம என்ன பவுல் அதான் சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை கன்னிகையாக ஒப்பு கொடுத்து. அப்ப தேவ வைராக்கியம் வேணும் நமக்கு. இனி இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், இது நீதியின் ஆயுதம், ஆயுதம். இதை நான் அநீதியின் ஆயுதமா என்ன பண்ண மாட்டேன், செயல்படுத்த ஒப்பு கொடுக்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு வசனம் கூட படிங்க. ரோமர் 1:28 படிங்க. தேவனை அறியும் அறிவை பற்றிக் கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் அகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். என்ன தேவன் ஒப்பு கொடுத்தான்னா என்ன? இவன் ஒப்பு கொடுத்துட்டான், விட்டுட்டாரு. இப்ப நம்மளே இருக்கிறோம், தேவன் இது நல்லதுன்னு சொல்லிட்டாரு, ஆனாலும் தீய வழியில போய்கிட்டு இருக்கிறோம்னா தேவன் என்ன பண்ண மாட்டாரு? தடுக்க மாட்டாரு. ஆவியானவர் சொல்லுவார், ஏப்பா நீ தேவனுடைய பிள்ளை, உனக்காக இயேசு ரத்தம் செஞ்சு இருக்கிறாரு, நீ நீதிமான்பா, நீ பரிசுத்தவான், இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லத்தான் செய்வார். அப்போ இங்க என்ன, அவர்கள் தேவனை அறிந்தும், அப்படிதான் வசனம் சொல்லுது. நீ 26 இருந்து படிங்க. ரோமர் 1. தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே நம்ம 21 இருந்து படிங்க. ரோமர் 1. அவர்கள் தேவனை அறிந்தும், நல்லா கவனிங்க, தேவனை அவர்கள் அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரான. பத்திகளா, இவனுடைய எண்ணம் எல்லாம் வேற மாதிரி போயிடுச்சு. தேவன் இருக்கிறாரு அவனுக்கு நல்லா தெரியும், ஆனா மகிமைப்படுத்துற. எப்படி மகிமைப்படுத்துறது? அவர் சொல்றதை செய்யறதா மகிமைப்படுத்துறது. வீணரானார்கள். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும், அவங்கதான் ஞானிங்கிறாங்க, அவங்கதான் எல்லாத்துக்கும் மேல பெரிய ஆளுங்கிறாங்க. போன வாரம் கூட சொன்ன பாருங்க, பசுமாட்டை கொண்டா பாவம், ஆனா எரும மாட்டை என்ன பண்ணலாம்? அடிச்சு போடலாம். பசுமாட்டை கூட முன்னாடி தொட்டு கும்பிட மாட்டாங்க, பின்னாடி தொட்டு கும்பிடுவாங்க. அதுக்கு ஒரு கதை. இந்த கதையெல்லாம் படித்தா இப்படிப்பட்ட கதைகளை தெய்வங்களாக்கி கும்பிட்றாங்க. அவங்க மனக்கண்களை அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. பிசாசு என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கான். ஜனங்களை நம்ம பாவம் சொல்ல முடியாது. அதை நம்புதுங்க பாருங்க. ஒரு அசிங்கமான ஒரு கதையை நம்பி அதை தெய்வமா சொல்லுதுங்க. ஐயப்பனுடைய கதையை கூட நான் நேற்று வாசித்தேன். ரொம்ப அசிங்கமா இருக்குது. ஆனா அவரை தெய்வமாங்கிறான். அதுக்கு 40 நாள் என்ன பண்றான்? விரதம் இருந்து போறான். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, ஐயோ அப்போ ஏன்று பாடுறான். எப்படி பாருங்க, பிசாசு அவருடைய மனக்கண்களை குருடாக்கி எப்படி நம்ப வச்சிருக்கிறான் பாருங்க. தேவனை அறிந்தும் தேவனை அவர்கள் என்ன பண்ணல? மகிமைப்படுத்த இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை உருவாக்கி. சோத்ரா, அழிவில்லாத தேவனுடைய மகிமை என்ன பண்ணிட்டாங்களா? திரும்ப அவங்களுக்கு நாயை கூட தெய்வம்ங்கிறான். நாயின்னு சொல்லக்கூடாது, சில பேர் கோவம் வந்துடும். அதான் பைரவர். என்ன பைரவர்? கால பைரவர். பைரவர் அடிக்காதீங்கிறான். நம்ம வந்து ஒரு சொரிநாய் பிரதர் தான் ஃபோன் பண்ணி என்ன கிராஸ் ப்ளூ கிராஸ்ல இருந்து பிடிச்சிட்டு போயிட்டான். பாவம், அதையும் முடிச்சுட்டு போனீங்கன்ற தேவனுடைய மகிமை எதுக்கு ஒப்பா மாத்திட்டான்?
அழிவுள்ள மனுஷர்கள். அப்ப மனுஷன் மாதிரி ஒரு ஐயப்பங்கிற மனுஷன், முருகங்கிற மனுஷன், பெருமாள், எல்லா மனுஷங்க அதுக்கு ஒப்பாக்கலாம். அது மாத்திரமல்ல, பறவைகள், காக்காய சனீஸ்வரங்கிறான், மயில தெய்வங்கிறான், கழுகு தெய்வம், கழுகு பிறந்துச்சுன்னா கணத்துல போட்டுக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? பறவைகளை கூட தெய்வமாக்கிறான். மூஞ்சூர் எலி வீட்டு காருக்குள்ள வந்துட்டு என்ன அநியாயம் பண்ணி கொடுத்து எவ்வளவு செலவு வச்சு கொடுத்து பாருங்க. இந்த 2-3 மாசமா காரை எடுக்கல, எலி உள்ள போது வயரெல்லாம் கடிச்சு வச்சு விடுது. அதை தெய்வங்கிறான். கொஞ்சமா யோசிக்கிறாங்களா பாருங்களேன். அப்பவே எழுதி வச்சுட்டாரு பாருங்க. தேவனுடைய மகிமை அவர்கள் என்ன பண்ணிட்டாங்களாம்? மிருகங்கள், பாம்பு தெய்வங்கிறான். நான் படிச்சேன், இதுல போட்டிருக்கு ஏன் பாம்பு அடிச்சா பால் ஊத்துறாங்கிறது போட்டிருக்கு. ஏன்டா பால் ஊத்துறாங்கன்னு பார்த்தா, ஒரு பிராமண பாம்பு அடிச்சா அந்த பாம்புக்கு பதிலா இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிரமாணம் எழுதியிருக்கிறாங்க மனு தர்ம சாஸ்திரத்துல. இப்போ அதையெல்லாம் விட்டுவிட்டாங்க, பாலை மட்டும் ஊத்து அப்படின்ட்டாங்க. என்னென்ன கொடுக்கணும்னே ஒரு லிஸ்ட் இருக்குது. ஒரு பிராமணன் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவைன்னே ஒரு லிஸ்ட் இருக்குது. மனு தர்ம சாஸ்திரம் ஒன்று தமிழில் இப்போ விட்டுருக்குறாங்க, வாங்கி படிங்க. அதெல்லாம் விட்டுட்டான். ஒரு பாம்பையோ ஒரு பூச்சியை கொண்டா, ஒரு பறவையை கொண்டா என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. நல்ல இதில் விட்டு பாம்பு கொளுத்தினா என்னத்தை ஊற்றினா போதும், பாலை ஊற்றினா போதும், பாவம் போதும். அருமையானவர்களே, எவ்வளவு கேவலமான காரியம். அதனாலதான் பாருங்க, இது நிமித்தம் அவர்கள் இருதயத்துள்ள இச்சைகளினாலே, நல்லா கவனிங்க, ஆசை தப்பு இல்ல, இச்சை தான் தப்பு. ஒருவரோடு ஒருவர் தேவன் அவர்களை எதுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னா என்ன விட்டுட்டாரு. அதாவது தேவன் ஒப்பு கொடுத்தாருன்னா பிடிச்சி 2 பேரும் பிடிச்சி எப்படி பண்ண வைக்கல, போடா கெடு கெட்டு போங்கடான்னு விட்டார். அவன் திருந்துற வழி இல்லை. அதனால தான் ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிரோடு உள்ள நாய் வாசின்னு இருக்கும். நீதிமொழியில வாசிக்க, சிங்கமா இருக்கலாம், அவன் செத்து போனா வேஸ்ட், அதுக்கு உயிரோடு இருக்கிற நாயாவது கொஞ்சம் வீட்டை காக்கும். நம்ம வீட்டில் இருப்பாரு நாய் வெளியால் ஒன்றும் குறைக்குத, கரெக்டாக குறைக்குது பாருங்க. நம்ம போனால் குறைக்க மாட்டேங்குது, தெரியுது பாருங்க. அப்போ அதை வச்சே கண்டுபிடிச்சிடும் நம்ம வேற யாரோ வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. வாசிங்க. தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி, இதுதான் மெயின், இதுதான் சொல்ல வந்தேன். சிருஷ்டிகரை தொழாமல், இதெல்லாம் தொழுகிறாங்க, சூரியனை கும்பிடுறாங்க, சந்திரனை கும்பிடுறாங்க. முஸ்லீம்களாம் சந்திரன் தான். இந்த பெற தெரிஞ்சாதான் என்ன கொண்டாடினாங்க, ரம்ஜான் கொண்டாடுறாங்க. அமாவாசை தோத்திரம் அன்னைக்கு ஏன் அமாவாசை கொண்டாடினா, அன்னைக்கு கணக்கு வச்சுக்கிறதுக்கு இருட்டா இருக்கிறனால முதல் நாள் வச்சுக்கிட்டாங்க. ஸோ அன்னையிலிருந்து கணக்கு வைப்பாங்க. 15 நாள் சந்திரன் வளரும், 15 நாள் என்ன பண்ணும், தேயும். முடிகிறது நாள் 30ஆவது நாள் கணக்கு வச்சுக்கிறதுக்காக அமாவாசை முதல் நாள் கொண்டாடினாங்க. சூரியனை கும்பிடுறாங்க, சந்திரனை கும்பிடுறாங்க, காற்றை கும்பிடுறாங்க, வாயு பகவான், வருண பகவான், அக்கினி பகவான். அக்கினி பகவான் தானே இப்போ தீ பிடிச்சா வீட்டையே அணைக்கிறேன், பகவான் வந்துட்டாரு, பகவானுக்கு நல்லா தீபம் காட்டுங்கன்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ற? யோசித்து பாருங்க. பாம்பு தெய்வங்கிற வீட்டுக்குள்ள வந்தா ஏன் அடிக்க கூப்பிடுற? அன்னைக்கு இவர் தான் சொல்லிட்டு இருந்தார், அது இருக்கிற இடத்துல நம்ம வீட்டை கட்டிவிட்டோம், அது அப்பப்போ பார்த்துட்டு போகுது அப்படின்னாரு. இது வரைக்கும் 4 பெரிய பாம்பு 4 குட்டி பாம்பு அடிச்சிட்டோம், தோத்திரம். அது பாட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அருமையானவர்களே, சிருஷ்டிகரை தொழாமல் யாரை தொழுதாங்களாம்? சிருஷ்டியை தொழுதாங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் ஆனதுக்கு அப்புறம் இவங்களாம் இது கிறிஸ்துவ விட்டு விட்டு போனவங்க. இது எதுக்கு கம்பேர் பண்றாரு பவுலு? இதை போல நீங்களும் புதிய மனுஷனா மாறணும், புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். நம்ம தான் என்ன பண்ணணும், மேல போட்டுக்கணும் புது ட்ரெஸ்ஸை. அப்பா அம்மா எடுத்து வச்சுட்டாங்க கிறிஸ்மஸுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, நம்ம தான் எடுத்து போட்டுக்கணும். சின்ன கிறிஸ் மாதிரி இருந்தால் போட்டு விடலாம், தோத்திரம். ஜோவுக்கு போய் போட்டு விட முடியுமா? விடுங்கப்பா அம்மா, எனக்கு தெரியாதா, போட தெரியாதா. அவர் ட்ரெஸ்ஸே நம்மளை எடுக்க விட மாட்டாங்க, அவங்களே எடுத்துக்குவாங்க. அப்போ புதிய மனுஷனை நாம் என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும். சிருஷ்டிகரை தொழாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். இப்பதான் சொல்றாரு, இது நிமித்தம் தேவன் அவர்கள் என்ன பண்ணாராம். அப்பனா அவங்க புத்தியிலே விட்டுட்டார்.
நீ திருந்த மாட்டாப்பா, நீங்க போங்கடா அப்படின்னு விட்டுட்டாரு. அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அப்படி ஆண்களும் பெண்களை சுபாவப்படி இதெல்லாம் தகாத காரியம் அப்பவே நடந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பழைய துருத்தியில புது ரசத்தை வைக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த புதிய வல்லமையை, புதிய பலனை, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன் களைந்து போட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும். காரணம், தேவன் இயேசு கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். கண்களை மூடி புது ரசத்தை பெற்றிருக்கிறோம். வீரியம் உள்ளது, தேவ வைராக்கியம் உள்ளது. இனி நம்மை பாவம் ஆள முடியாது. பாவம் வராதுன்னு சொல்லல வேதம். பாவம் நம்மை ஆளக்கூடாது. It does not overdomain you. உங்களை மேற்கொள்ள முடியாது. வரும், எட்டி பார்க்கும், வாசப்படியில் படுத்திருக்கோம், நம்ம நெருங்கி இருக்கோம், சுற்றி இருக்கோம். ஆனா நமக்குள்ளே ஒரு புதிதான ஆவி இருக்கிறது. புதிய மனுஷனை தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, நியூபார்ன். அந்த புதுசா பிறந்த குழந்தைய பாருங்களேன், அந்த அதனுடைய ஸ்கின்னு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அதை தொட்டு தொட்டு பார்க்கும்போது, ஆஹா, ஒரு காலத்தில் நம்மளும் இப்படித்தானே இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம கையை சொரசொரம், கையை கண்ணமே சொரசொறாங்க. மேடு பள்ள மாதிரி, இந்தியா ரோடு மாதிரி இருக்குது தோற்றம். புதிதாக பிறந்தவர்களாகி உள்ளத்திலே புதிதான ஆவி, அந்த புதிதான ஆவி சொல்றபடியே நடக்கணும். ஆவியான நமக்கு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறவர், இடது பக்கம் வலது பக்கம் விலகாமல் நடத்துகிறவர். அந்த தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நிச்சயம் கர்த்தர் நம்மை நடத்துவார். வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல்லேவன். ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் பொக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலாயா பொக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலாய் எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. என்னை காக்கும் தேவன் உறங்கா, என் காலை கல்லான இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. ஆசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. நானே மெய்யான திராட்சை செடி, என்னை நிலைத்திருக்கிறவன்
அதிக கனிகளை கொடுப்பான். புது திராட்சை ரசத்தை பழைய துருத்திலே வைத்து வைக்க முடியாது. துருத்தியும் கிழிந்து போய்விடும், ரசமும் கொட்டி போய்விடும். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நாம தான் தரித்துக் கொள்ள, நாம தான் நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் பாவம் செய்யாமல் இருக்க முடியும் என்றால் முடியும். கிருபை அதற்கு உதவி செய்கிறது, விசுவாசம் அதற்கு உதவி செய்கிறது, தேவனுடைய ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை செய்கிறார். ஆமாண்டவரே, நாங்கள் புது ரசத்தை பருகினவர்கள், புது ரசத்தை உடையவர்கள். இன்னும் நாங்கள் ஆண்டவரே, நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீரே. இந்த கடைசி நாட்களிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்னும் ஆண்டவரை தங்களை நீதியின் அவயவங்களாக ஒப்பு கொடுக்க, மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்த கிறிஸ்துவனுடையவர்களாகி ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கோம் என்பதை அறிந்து அந்த மணவாளனாகிய கிறிஸ்துவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் உலகமெங்கில் இருக்கிற எல்லா பரிசுத்தவன்களோடும் கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. God bless you.